Hi friends, இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோம். அதாவது இப்ப TNPSC குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் இந்த 28/2/2024 பிப்ரவரி 28ஆம் தேதி தான் கடைசி நாள். ஸோ இதில் இந்த அப்ளை பண்ணும்போதும் சரி அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் சரி நிறைய பேர் ஒரு சந்தேகம் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ நான் வந்து வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சு எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ண முடியுமா, அல்லது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கா? இப்போ 10th குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் எத்தனை வேகன்சி இருக்குது, அண்ட் அதே மாதிரி ஒரு சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எந்தெந்த போஸ்டிங்க்கெலாம் நம்ம வந்து எழுத முடியும்? நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், நான் எந்தெந்த போஸ்டிங் எழுத முடியும்? நான் +2 முடிச்சிருக்கேன், நான் எந்தெந்த போஸ்டிங் எழுத முடியும்? அதே மாதிரி இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து கம்பல்சரியாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களை எடுப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட போஸ்டிங்கில் என்ன, அதில் எத்தனை வேகன்சி இருக்குது, தென் டைப் ரைட்டிங் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கெலாம் தேவைப்படும்? இப்போ டைப் ரைட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேடு, ஹையர் கிரேட் இருக்குது. இப்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, தமிழில் சீனியர் கிரேடு, ஹையர் கிரேடு, லோயர் கிரேடு, அதே மாதிரி ஜூனியர் கிரேடு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன், அது போதும்ல, இங்கிலீஷில் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தமிழ்லையும் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் டைப் ரைட்டிங் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அதை எடுத்துக்குவாங்க, முன்னுரிமை வந்து எடுத்துக்குவாங்க, அந்த போஸ்டிங்கே அவங்களை வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பொறுமையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸல் சீட்டில் இந்த டேட்டா வந்து என்டர் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 32 வகையான போஸ்டிங் இருக்குது, 6244 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி நான் டேட்டாவை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு காலமில் வந்து பாருங்கள், 2வது காலம் நேம் ஆஃப் த போஸ்ட்டு, என்ன கம்பெனி, அதாவது என்ன ஆர்கனைசேஷன் சர்வீஸ்க்கு வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா குறைஞ்சது நம்ம எவ்வளோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணுமா, +2 பாஸ் பண்ணியிருக்கணுமா, டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அடுத்தபடியாக டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் ஒன்று தான் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வருது. அதை தாண்டி வந்து தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், அதெல்லாம் வந்து கிரேட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஹையர் கிரேடு, சீனியர் கிரேடு, லோயர் கிரேட், ஜூனியர் கிரேட். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லேயும், தென் ஷார்ட் ஹேண்ட் குவாலிஃபிகேஷன்லேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தா போதுன்னு இருக்கும், ப்ளஸ் அது கூட வேறு ஏதாவது அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாப்பட்ட போஸ்டிங்லாம் எது கம்பல்சரியாக ஒரு சில போஸ்டிங் வந்து அடிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அதில் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அப்படியாப்பட்ட கோர்ஸ் எது அப்படிங்கிறது இந்த காலமில் இருக்கும். தென் கடைசியாக அந்த பர்டிகுலராக இந்த விஏஓன்னா விஏஓக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம முதலாவதாக குவாலிஃபிகேஷன் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்கிட்ட வந்து வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் தாங்க இருக்குது. நான் வந்து 10வது மட்டும்தான் படிச்சிருக்கேன். எந்த ஒரு அடிஷனல் சர்டிஃபிகேட்டோ, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டோ, ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட்டோ, இல்லை நான் +2 முடிக்கல, எதுவுமே முடிக்கல, நான் 10th மட்டும்தான் பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் தான் என் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். விஏஓ, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன், பில் கலெக்டர் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணலாம், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th மட்டும் பாஸ் பண்ணால் போதுமானது. வேறு எந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டூவில் தான் இருக்கும். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஆர்மி சர்வீஸ்லேருந்து லேண்ட் போஸ்ட், அதாவது லேண்ட் போஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்மியில் லேண்ட் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருந்தீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து முன்னுரிமைக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கும், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கும். ஸோ மற்றபடி 10th சர்டிஃபிகேட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். மொத்தமாக எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங்கு. அப்போ எவ்வளோ வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ 10th சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3481 வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக வந்து 3481 வேகன்சி. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு கொஞ்சம் கீழே இறக்கிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3481 வேகன்சிக்கு நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. அதில் வந்து நீங்கள் போட்டி போடலாம். ஓகே, அடுத்தபடியாக நான் வந்து 10th பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் அடிஷனலாக ஒரு சில டைப் ரைட்டிங் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க எதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ 10th பாஸ், இந்த 10th SSLC பாஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருந்தோன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவை. வெறும் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, அடிஷ்னலாக இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க. அப்படியேப்பட்ட போஸ்டிங்கில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஸ்டீனோ டைப்பிஸ்ட், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இது எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸு. பட் அது கூட வந்து பாருங்கள், கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்போது இந்த கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்னா இங்கே எந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு அதில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தா மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கும்போது, அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் போயிட்டு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் நான் டிகிரி வந்து இந்தந்த சப்ஜெக்டில் வந்து முடிச்சிருக்கேன், அதாவது டிகிரி இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைனு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அல்லது இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் இந்த சப்ஜெக்டில் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த பதவிக்கு அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் who do not possess a certificate course, அதாவது இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நல்ல அதிகமான மார்க் எடுத்திங்கன்னா உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் போஸ்டிங்கில் உட்காந்ததுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளாரையோ அல்லது நீங்கள் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளாரையோ, அப்பாயின்மெண்ட் ஆகி 2 வருஷத்துக்குள்ளார நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். அப்படி வாங்கினா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனை பற்றி நீங்கள் அந்த தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தபடியாக இப்போ முதலாவதாக பாருங்கள், டைப்பிஸ்ட்டில் தமிழ்நாடு மினிஸ்டரியல் ஜுடிஷியல் மினிஸ்டரியல் செக்ரட்டரியேட். இதில் வந்து பாருங்கள், நான் அந்த டிக் மார்க் வந்து க்ரீன் அதுக்கப்புறம் ப்ளூவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லேயும் க்ரீன் அல்லது ப்ளூ வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். இப்போது தமிழ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் சீனியர் கிரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் சீனியர் கிரேடில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஆனால் இதில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்கள், ஹையர் அல்லது சீனியர் கிரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கண்டிப்பாக இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் லோயர் அல்லது ஜூனியர் கிரேடில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இல்லை என்கிட்ட இங்கிலீஷில் வந்து ஹையர் அல்லது சீனியர் கிரேடில் சர்டிஃபிகேட் இருக்குது, தமிழில் வந்து லோயர் அண்ட் ஜூனியர் கிரேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் லோயர் அல்லது ஜூனியர் கிரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும். இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹையர் அல்லது சீனியர் கிரேட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருந்தால் மட்டும் தான் இந்த போஸ்டிங் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு சில பேர் நான் தமிழில் வந்து 2 சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கிறேன் அப்படின்னா நான் இதுக்கு போகலாமா இந்த போஸ்டிங், அதாவது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிட்டடில் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கம்பல்சரியாக வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் அல்லது சீனியர் கிரேட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, தமிழில் வந்து லோயர் அல்லது ஜூனியர் கிரேட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் ஸ்டீனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இங்கிலீஷில் கம்பல்சரியாக உங்கள்கிட்ட அந்த டைப் ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், தமிழில் வந்து லோயர் அல்லது ஜூனியர் கிரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இது அப்படிங்கிறத நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறேன், இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த எக்ஸல் சீட்டுக்கான லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இதில் கொடுத்துட்றேன், என்னோடய டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன், வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கூட அனலைஸ் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ 10th முடிச்சுட்டு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் இருக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள், இந்த 2 போஸ்டிங்க்கு தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டில் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தமிழ் ஹையர் கிரேடு வந்து இருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹையர் கிரேடுக்கு. தென் நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த போஸ்டிங் வந்து கேட்குறாங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் 2 இது வந்து கம்பல்சரி. ஒன்று கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் சர்டிஃபிகேட் இருக்கணும், அது கூட வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு கேட்குறாங்க. இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தமாக இதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் 2149 வேகன்சி வந்து இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நீங்கள் எதுனா டிகிரி, நான் வந்து டிகிரி மட்டும்தாங்க முடிச்சிருக்கேன், மற்றபடி என்கிட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது, நான் வந்து டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கிடையாது, டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் கிடையாது, ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் கிடையாது, அதே மாதிரி கம்பல்சரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை அப்படின்னா
நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இது எனி டிகிரி, நீங்கள் வந்து ஒன்லி டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். அதில் மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பாருங்கள். 91 வேக்கன்சி தாங்க இருக்குது. ஸோ நான் வந்து டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அடிஷனலாக என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா வெறும் 91 வேக்கன்சிக்கு மட்டும் தான் உங்களை ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. ஓகே, அடுத்தபடியாக அதாவது டிகிரி போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் வந்து 10th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன்னா 10th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் தான். ஓகே, அடுத்தபடியாக எனி டிகிரி ப்ளஸ் அப்படின்னு போட்டிருந்தோம்னா எதுனா ஒரு டிகிரி அது கூடவே அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப் ரைட்டிங், இதெல்லாம் எந்தெந்த போஸ்டிங் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 51 போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எனி டிகிரி ப்ளஸ் இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும். இதில் இன்ட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா அது தேவையில்லை. க்ரீன் டிக் ப்ளூ டிக் இருந்தால் அது கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து எடுத்துக்குவாங்க, நான் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து அந்த கோர்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்தபடியாக எனி டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட். கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இதில் எது வருது? ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து வருதுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டில் வந்து ட்ரைனிங் கோர்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு +2 வந்து முடிச்சிருக்கேன். +2 பேஸ் பண்ணுறது எது அப்படின்னு பாருங்கள். +2ல் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட்டில் எதுனா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த பதவிக்கு உங்களை எடுப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து பாருங்கள், கம்பல்சரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எல்லாமே அல்லது HME டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் அந்த டிரைவிங் வண்டி ஓட்டினதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த ஆட்டோமொபைல் நாலேஜ் வந்து இருக்கணும், மெக்கானிக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பதவிக்கெலாம் உங்களை எடுப்பாங்க, அப்படி இல்லைனா எடுக்க மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு HSC, அதாவது +2 முடிச்சிருக்கீங்க, நான் வந்து +2 முடிக்கலை. ஓகேங்களா, நான் வந்து +2 முடிக்கல, 10th முடிச்சிருக்கேன். ஆனால் ஐடிஐயில் எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்று +2 அப்படி இல்லைனா 10th வித் ஐடிஐ முடித்தவங்க இந்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதில் வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கிறதுனால நான் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க. அது அந்த கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்து இது வந்து கேட்குறாங்க. இதை மட்டும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸல் சீட்டுக்கான லிங்க்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஸோ கம்பல்சரி இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ எந்தளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 10th மட்டும் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் நான் வச்சு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வெறும் 3100 போஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்ற போஸ்டிங்லாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா படிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.